அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? நான் சப்பாத்தி மாவு வச்சு ஸ்டஃபிங் வச்சு செய்யலான்ட்டு அது ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வெங்காயம், புதினா, மல்லி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதில் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், பச்சை மிளகா சேர்க்கலாம். அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுனால இடையில பச்சை மிளகா வரனால நான் சேர்க்கலை. மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சு லைஸாக வதக்கணும். கொஞ்சம் இந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்கு, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதோட உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கணும். நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, என் பையன் இடையில உருளைக்கிழங்கு போட்டு நல்லா அதோடு சேர்த்து ஸ்டஃபிங்கை நல்லா போட்டு கிண்டணும். நல்லா கிண்டிட்டு இது வெஜிடபிள்ஸ் நீங்கள் போடலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இது இருந்தாலும் என் உருளைக்கிழங்கு வச்சு போட்டேன். சப்பாத்தி மாவை சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி உப்பு போட்டு எல்லாம் பிணைஞ்சி சின்ன சின்னதாக பூரிக்கு இது மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். பூரி விட்றாப்புல இப்போ இந்த ஸ்டஃபிங் வச்சு பண்ணுவோம். சின்னதாக உருட்டினதை லேசாக ரெண்டாக கட் பண்ணி அதுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங் வச்சு மடிக்கணும். அந்த மாவு லேசாக தடவி பிசுக்கு பிரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. என் பொண்ணுக்கு சீஸ் பிடிச்சிருந்துச்சு, சீஸு செஞ்சுருந்தேன். இது உண்மையில் நல்லா ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு. நம்ம கடையில் எதுவும் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா ஈஸியாகிடும். ஒரு 10 நிமிஷம் வேலை தான். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா வெளியில் எதுவுமே வராது, நல்லா உள்ளே இருந்துக்கும். என் பொண்ணுக்கு சீஸ் பண்ணேன். சீஸில் அவளுக்கு உருளைக்கிழங்கு வச்சு மேலே சீஸ் வச்சு இதுக்குள்ளே சீஸும் வைப்போம். வச்சுட்டு உள்ளே க்ளோஸ் பண்ணோம்னா சீஸ் எதுவுமே வெளியே வராது. இல்லை ஸ்டஃபிங் வச்சு முடி வச்சு இப்போ லேசான எண்ணெய் சுட வச்சு அதை உடனே போட்டு எடுக்கணும். நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா சப்பாத்தி மாவுனால சீக்கிரம் அப்படி கரிகிற மாதிரி இருக்கும். அதனால் திருப்பி விடணும். இப்போ என் பையன் தக்காளி சட்னி வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். என் பையனுக்கு இதை விட தக்காளி சட்னி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நக்கி அதை சாப்பிட்டுக்கிட்டே தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான்.